வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்மோக்டு வாழைக்காய் ஸ்கூவர்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பெரிய வாழைக்காயை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கையும் 2 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வாழைக்காயும் உருளைக்கிழங்கையும் நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் கூட கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1½ ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இப்போது கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மசாலாவை நம்ம ஒரு மூங்கில் குச்சியில் வச்சு நல்லா ஷேப் பண்ணி வச்சிடலாம். கையில் எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மூங்கில் குச்சியில் வச்சோன்னா ஈஸியாக நம்மளால் ஷேப் கொடுக்க முடியும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காய் குச்சிகளை இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் பட்டுற மாதிரி இதை வேக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
எல்லா பக்கமும் நல்லா வெந்து இது மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தவாலேயே ஒரு சின்ன கிண்ணம் வச்சு ஒரு சின்ன தேங்காய் ஓடை நல்லா எரிய வச்சு அந்த எரிஞ்ச தேங்காய் ஓடை இந்த கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோன்னா நல்லா புகை வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இந்த தேங்காய் ஓட்டிலேருந்து வர அந்த புகை பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காயிலெல்லாம் நல்லா இறங்கி நல்ல ஒரு ஸ்மோக் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு க்ரீன் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கூட பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.